திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை மதுரையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அனுப்பி வைத்த நிலையில் அதனை நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா பெற்றுக்கொண்டார். இதற்கிடையே அதிமுக பொதுச்செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார். நெல்லை மாவட்டம் உடையார்பட்டி உலகம்மன் கோவில் தெருவில் வெள்ளநீர் சூழ்ந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட மக்களை தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் ராஜா உணவு வழங்கி தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் விடியா அரசும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு 10 ட்ரம்மை கட்டி அதுக்கு மேலே கம்புகளெல்லாம் வச்சு அடுக்கி மீட்டு வெளியே கொண்டு வந்துருக்காங்க. இப்போ அத்தனை போட்டிருக்கு இத்தனை போட்டிருக்கு பேரிடர் மீட்பு குழு இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்காங்களே ஒழிய எந்த மீட்பு குழுங்க வந்த மாதிரி தெரியல. போலீஸ்காரங்க இருந்து யாரையும் இந்த வெள்ளத்துக்கிட்ட போகாத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் நாங்கள் கண்கூடாக பார்க்கோம். நெல்லை மாவட்டம் ஏர்வாடி பகுதிக்கு செல்லும் சாலைகள் மழை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து வசதிகளின்றி 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்தனர். பல கிலோமீட்டர் சுற்றி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வரும் அவலத்திற்கு ஆளாகியுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் சாலைகளை சீரமைத்து தருமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் வீட்டை இழந்த மக்களுக்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான PG ராஜேந்திரன் 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மேலும் இஸ்லாமிய திருமண மண்டபம் சமுதாய மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாய் போர்வை மற்றும் உணவுகள் வழங்கினார். தொடர்ந்து ஊருக்குள் வெள்ளநீர் புகாதவாறு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதில் தெற்கு ஒன்றிய செயலர் SV முருகேசன் மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். செய்து தருகிறேன் என்று அவர்கள் அந்த மக்களிடம் சொல்லி அந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய PG ராஜேந்திரன் அவர்கள் செய்துள்ளார்கள். அவர்களுக்கும் அதிமுக நிர்வாகி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும் முன்னாள் MLA PG ராஜேந்திரன் அவர்களுக்கும் கொட்டல்பூர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் காரைக்குளம் கிராமத்தில் கண்மாய் உடைந்து ஊருக்குள் மழை நீர் புகுந்த நிலையில் காரியாப்பட்டி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் தோப்பூர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கண்மாயில் தடுப்பு சுவர் அமைத்து தண்ணீர் ஊருக்குள் வருவதை தடுத்து நிரந்தர தீர்வு காணுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் வேளாணூரணி பகுதியில் கண்மாய் நிறைந்து குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நரிக்குடி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தேவைப்படும் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, உடையனாம்பட்டி, கிருஷ்ணாபுரம், புதுப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக குண்டு ஆற்றில் உள்ள தரைப்பாலத்தின் மேல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகில் உள்ள குகன் பாறை பகுதியில் தொடர் கனமழை காரணமாக தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அப்போது காரில் இருந்து அழுத குழந்தையின் குரல் கேட்டதை அடுத்து விரைந்து செயல்பட்ட மீட்பு படையினர் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பேருந்து நிலையத்தில் மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வெளியே மணிக்கணக்கில் பொதுமக்கள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. தண்ணீரை வெளியேற்ற நகராட்சி, மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த கர்நாடகா பக்தர்களின் ஆம்னி பேருந்து வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த புத்தேரி பெரியகுளம் உடைந்ததால் வடசேரி கிழக்கு கிராமத்தில் உள்ள சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது.
பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வாய்க்காலை தூர் வாராதே சேதத்திற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விடியா அரசை வலியுறுத்தியுள்ளனர். வாய்க்காலை தூர் வாய்க்கார்கள் என்று பல முறை மனு கொடுத்தாச்சு, ஒரு நடவடிக்கை எடுத்த போது தெரியவில்லை. ஆகையால் அரசு இதற்கு தனி கவனம் செலுத்தி குற்றியை பெரிய குளத்திலிருந்து பாய்கின்ற மறுவால் வாய்க்காலை தூர்வாரி தர வேண்டும், விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு பெற்று தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் பகுதியில் மழை வெள்ளத்துடன் சாக்கடை நீர் கலந்து வருவதை அறிந்த மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நீரை வெளியேற்ற அறிவுறுத்தினார். மேலும் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி தேவையானவற்றை வழங்கினார். ராமநாதபுரம் பகுதியில் தொடர் கனமழையால் இப்பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் சுமார் 22 அடி மழைநீர் புகுந்து ரயில்வே சுரங்கப்பாதை முற்றிலுமாக மூழ்கியது. மேலும் இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியான சாப்டூர், பேரையூர், ஏழுமலை மற்றும் உசிலம்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள சீருநாயக்கன் குளத்தில் சாக்கடை நீர் ஏற்கனவே கலந்திருந்த நிலையில் தற்போது மழைநீரும் கலந்து நுரையுடன் தண்ணீர் வெளியேறி வருகிறது. சண்முகா நதி ஆற்றிலும் 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. எனவே மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக பிரதான சாலைகளில் மண் சரிந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விரைந்து நடவடிக்கை எடுத்து வாகனங்கள் வழக்கம் போல் இயங்க வழிவகை செய்யுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.